அட்டாக் த கிங். இந்த சதுரங்காட்டத்துல ரொம்ப பெஸ்ட்டான வழி என்ன அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு அட்டாக் த கிங் தான். ஏன்னா கிங்குக்கு தொடர்ந்து செக் வச்சுட்டே இருக்கும்போது நம்மளோட காயின்ஸ் எல்லாமே மூவ் ஆயிட்டே இருக்கும். ஆனா எதிரிகளோட காயின்ஸ் ஒன்னொன்னா பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா அந்த ராஜா பின்வாங்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அட்டாக் த கிங். அந்த மூவ் தான் இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறது போல கேள்விகள் வந்திருக்கு. அதாவது இந்த ராஜாவை காப்பாத்துறதுக்கு இந்த சதுரங்காட்டத்துல கேசல் அப்படின்றது போல சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல அமெரிக்கா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா கேசல் ஆயிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ராஜாவா இருக்கக்கூடியது ரஷ்யா. இந்த ராஜாக்கு தான் தொடர்ந்து செக்குகளா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ நாட்டோ நாடுகள், அதாவது நாட்டோன்ற போர்வையில யூரோப்பியன் நாடுகளை வச்சு காய்களை நகர்த்துறாங்க. ஏன்னா ராஜாங்கிறது அமெரிக்கா ரொம்ப சேஃபா செக்யூர்டா இருக்காங்க. ஆயுதங்களை தயாரிச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. இருக்கக்கூடிய பான்ஸ்கா இருக்கட்டும், குதிரைகளுக்கா இருக்கட்டும், மந்திரிகளுக்கா இருக்கட்டும், ஆயுதங்கள் போயிட்டே இருக்கும். அவங்க தொடர்ந்து ரஷ்யான்ற ராஜாவை வைத்து அடிச்சுட்டு இருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ அது போல ஒரு மூதம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஏன் ஈரான் தாக்குதலுக்கு டிலே பண்றாங்க அப்படிங்க தெளிவா தெரியுது. ரஷ்யாவை ப்ரொடெக்ட் பண்ணுனா மிக முக்கியமான ஒரு நாடு ஈரான். ஏன்னா ஈரான் வழியா தான் காஸ்பியன் சி வழியா ரஷ்யாக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம என்ன ஒரு விஷயத்த வேணாலும் கொண்டு போக முடியும். ரெண்டாவது இந்த அசர்பைஜான், ஈரான் இந்த 2 நாடுகளும் எந்த அளவுக்கு துணையா ரஷ்யாக்கு இருக்கிறாங்களோ அது வரைக்கும் தான் ரஷ்யாவோட தெற்கு பகுதி சேஃபா இருக்கும். ரஷ்யாவோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள் சேஃபா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மிக பெரும் ஆபத்து இந்த சென்ட்ரல் ஏஷியன் நாடுகளுக்கு வந்துடும். ஏன்னா ரஷ்யாவோட ஃபேக்டரிஸ் எல்லாமே இப்ப கசகஸ்தானா இருக்கட்டும், உஸ்பெகிஸ்தானா இருக்கட்டும், பெருமளவுல டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்கு. உஸ்பெகிஸ்தான் கிட்ட இருந்து சமீபத்துல செய்திகள் வந்திருந்தது இல்லையா? அதாவது ட்ரோன் தயாரிக்கும் தொழிற்சாலை நாங்க உஸ்பெகிஸ்தான்ல இணைந்து ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிறது போல. ஸோ இதுக்கு மேல அந்தந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய ட்ரோன் தொழிற்சாலைகள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பிற நாடுகள், அதாவது சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள்ன்றதான் கேசல். இப்போதைக்கு இந்த ஏசிய நாடுகளுக்கு, ஏசியா யுரேசிய நாடுகளுக்கு சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள் தான் கேசல். ஸோ அந்த கேசலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னா நுழைவாயில்ங்கிறது ஈரான். அந்த ஈரான் அசர்பைஜானை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இந்த ஏசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளோட கடமை, இன்க்ளூடிங் இந்தியாவா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் இதை ப்ரொடெக்ட் பண்ணாதான் நம்மளோட ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை இந்த சென்ட்ரல் ஏஷியன் நாடுகளை டிப்ளாய் பண்ணிடலாம். ஏன்னா எல்லா நாடுகளும் அடி வாங்கும். இந்தியா, சீனா, ரஷ்யா எல்லா இடங்களையும் அடி வாங்கும். பட் ஆனால் சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள் ப்ரொடெக்டடா இருக்கனால அங்க இருக்கக்கூடிய ஆயுத சப்ளை நம்மளுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு டிலேயுமே இருக்காது. இன்கேஸ் இந்தியா சைட்ல ஒரு போர் வருது, சீனா சைட்ல ஒரு போர் வருது, ரஷ்யா சைட்ல போர் வருதுன்னா சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள்ல இருந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் வச்சுட்டோம்னா அதிகமான ஆயுதங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சொல்ல வந்தேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ஈரான் ரொம்ப அதிக அளவில் டிலே பண்றாங்க. ஆனால் அக்ரஷன் இஸ்ரேல் தரப்புல இருந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதுக்காக தான் லெபனான் தரப்புல இருந்து தொடர்ந்து ராக்கெட் தாக்குதல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் காலம் தாழ்த்திட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த நியாயப்படுத்துதல்ங்கிறது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸ்டாம் ஷேடோ மிசைலா இருக்கட்டும், ஸ்கால்பா இருக்கட்டும், ஏடிஎஸ்எம்எஸ்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் கொடுத்துடலாம், கொடுத்து அடிப்பா அப்படிங்கிறதோட சொல்லிடலாம். பட் ஆனால் நியாயப்படுத்துதல், இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நியாயப்படுத்தணும். முதல்ல சொல்லியிருந்தாங்க ஈரானோட மிசைல் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்திருக்குன்ட்டு. அதுக்கு தான் ஈரான் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. எங்க சமன் அனுப்பிச்சிருந்தாங்க. சொல்லுங்க, உங்க மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்களா, ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா சொல்லுங்க, ப்ரூஃப் கொடுங்க, ஆதாரம் கொடுங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து கேட்டாங்க. ஸோ அது போல பொய் சொல்ல முடியாது. இதுக்கு மேல நியாயப்படுத்துதல்ங்கிறது ரொம்ப அதிகமா தேவைப்படுது. மேற்குலக நாடுகள் இப்போ என்ன சொல்லிட்டு ரஷ்யாவை தாக்குறதுக்காக ஆயுதங்களை கொடுக்க போறாங்க அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ ஒன்ஸ் அவங்க எஸ்கலேட் பண்ணதுக்கு அப்புறமா பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள், ஏன்னா எல்லா நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டரும், பிரிக்ஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை பார்த்து பேசியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மிக முக்கியமான சில விஷயங்கள், ரெண்டாவது கவுண்டர் டெரரிசம் பத்தி பிரிக்ஸ் மீட்டிங்ல உட்காந்து நம்ம பேசியிருக்கோம். இது எல்லாமே ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் கவுண்டர் டெரரிசம், அதாவது டெரரிசம் ஆக்டிவிட்டிங்கிறது பார்டர்ல நடந்திருக்கு கர்ஸ்க் பகுதியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஏசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒருங்கிணைறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது. அந்த அளவுக்கு பண்ணிதான் ஆகணும். ஏன்னா சீனாக்கு வந்து இந்த பக்கத்தில் டாமினேட் பண்ணும், அது பண்ணும், இது பண்ணும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா சீனா இப்போதைக்கு கால் எடுத்து உள்ள வச்சாங்கன்னா என்ன நடக்கும்? எவ்வளவு பவர்ஃபுல்லா வேணாலும் சீனா ஆயிரலாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அக்ரஷன் காமிச்சாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரஷ்யாவுக்கு செய்யறத வச்சு சீனா தெரிஞ்சிருக்குவாங்க அப்படிங்கிறதோட நம்புறேன். அதனால சீனா இப்போதைக்கு அந்த மாதிரியான அக்ரஷனோ எதிர்த்து சில வேலைகள் செய்யறதோ அது போல எதுவும் இருக்க போறது இல்ல. கூடிய சீக்கிரத்துல இந்த அக்டோபர் மாசத்துல பிரிக்ஸ் மாநாடு நடக்க இருக்கும் போது இந்தியாவுக்கும் சீனாக்கும் ஒரு நல்ல உறவு மேம்படுறதுல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஏசியா நாடுகள் எல்லாமே ஒருங்கிணைறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தென்படுது. ரெண்டாவது, இப்போ ஒரு அக்ரஷன் மேற்குலக நாடுகள் கிட்ட இருந்து ரஷ்யா கிட்ட வரும்போது இந்த நாடுகள்லாம் இணைஞ்சு சாங்ஷன் போடுவாங்களா, அதாவது சாங்ஷனை மதிக்காம போயிருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சாங்ஷனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்காததே ஒரு சாங்ஷன் தான் மேற்குலக நாடுகளுக்கு.
அது அந்த டைம்ல நடக்கும்போது அந்த டைம்ல நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். என்ன மாதிரியான முடிவுகள் எக்கனாமிக் ரீதியா இந்த ஏசியன் நாடுகளை எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. 2வது பாகிஸ்தான், இன்னொன்று பங்களாதேஷ். டூ ஃபாண்ட் ஃபார் மேலே சீனா இப்போதைக்கு பிரச்சனை பண்றதுக்கு தயாரா இல்லை. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு, அது கொடுங்க அப்படிங்கிறது போல பங்களாதேஷ் கிட்ட கேட்டிருக்காங்க. சமீப காலமா பங்களாதேஷை எக்கனாமிக்கலி ஃபெயில் ஆக வைக்க வேண்டிய வேலைகளுக்கு பல நாடுகளும் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அதனால பங்களாதேஷ்க்கு இப்போதைக்கு இந்தியாவுக்கு ஒரு த்ரெட் வராது. வருது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆயுதங்கள் சப்ளை கொடுத்துட்டே இருக்கணும், அவங்களுக்கு எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருக்கணும். எக்கனாமி இல்லைன்னா கண்டிப்பா அவங்களால போர் தொடுக்க முடியாது. அதே போல பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமி இருக்குதோ இல்லையோ பாகிஸ்தானோட ஆர்மினால போர் தொடுக்க முடியும். பட் ஆனா அங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் சைடில் ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். போலீஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க போலீஸ் இல்லைங்க, போலீஸ் வேலைக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம் இதுக்கு மேல அப்படின்னு அந்த கைபர் பக்துன்கா பக்கத்துல இருக்கக்கூடிய வில்லேஜஸ்லாம் போலீஸ்லாம் ஒரு சாமியான மாதிரி போட்டு உட்கார வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து பலுச் லிபரேஷன் ஆர்மி போராளிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. போற வர கான்வாயெல்லாம் அடிக்கிறாங்க, இருக்கக்கூடிய சப்ளை லைன்ஸ்லாம் அடிக்கிறாங்க. ஸோ உள்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால அங்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலை. 2வது சமீபத்தில் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் ஒரு பில்டிங் வாலை வந்து கட்டி எழுப்பியிருப்பாங்க. என்ன ஒரு காரணம்னா ஆப்கானிஸ்தான் வந்து போர் கண்டிப்பாக பாகிஸ்தான் கூட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே 2 ஃப்ரண்ட் வார். பாகிஸ்தான் நம்ம கூட போருக்கு வரக்கூடாதுன்னா மேபி ஆப்கானிஸ்தான் போருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாகிஸ்தான் கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி வருன்ற கட்டத்தில் ஆப்கானிஸ்தான்ல இருந்து அதிகமான அகதிகள் ஈரானுக்குள்ள போயிடக்கூடாது. அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தி ஈரானுக்கு. ஏன்னா வர்றது மக்கள் தானா இல்லை யாரு என்னன்றது தெரியாது இல்லையா. ஸோ அது ஈரானுக்குள்ள பிரச்சனையாயிரும். ஈரான்ல சபாட்டாஜ் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈரான் வழியா போகக்கூடிய எல்லா சப்ளைஸும் கட் ஆயிடும் ரஷ்யாவுக்கு. 2ஆம் உலக போர்ல வந்து ஈரான் வழியா தான் அதிகமான சப்ளைஸ் ரஷ்யாவுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. அதனாலதான் அந்த டைம்ல சோவியத் யூனியனால நாசி படைகள் எடுத்து அடிக்க முடிஞ்சது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மிக பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கும். ஈரான் மட்டும் ஜெர்மனிக்கு ஃபேவரா போயிருந்தாங்க அந்த டைம்ல. அப்படிங்கும்போது ஜெர்மன் கண்ட்ரோல்ல இருந்திருந்தது அப்படின்னா மேபி போரோட விதிகளையே மாத்தி இருக்கலாம் அந்த காலகட்டத்தில். ஸோ அதனாலதான் ஈரான் இப்போதைக்கு அமைதியா இருக்காங்க, டெம்ப்ட் பண்ணியும் அட்டாக் பண்ணல அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பொறுத்து வந்து பார்ப்பானா அதனால அட்டாக் பண்ணவே மாட்டாங்களா அப்படின்னா இல்லை. இந்த போருங்கிறது இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கு. நம்ம முதலியே சொன்ன மாதிரி தான் இதுக்கப்புறம் எல்லா நாட்டு ஆயுதங்களும் எல்லா நாடுகளும் பயன்படுத்த தான் போறாங்க. ஆனா எந்த டைம் அப்படிங்கறதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எடுத்தவங்க ஒருத்தவங்க எதையும் ஒரு மூவ் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ இது இந்த டைம்ல உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். முதல்ல ரஷ்யாவோட இதுதான் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். முதல்ல ரஷ்யா யூரோப்போட எடுத்து சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஓரளவுக்கு வீக் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ரஷ்யாவை ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறமா ரஷ்யா ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டைம்ல எல்லா நாடுகளும் எல்லா பகுதியிலையும் தாக்குதல் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய விஷயம். அப்படிதான் புரிய வருது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய மூவ்ஸ்லாம் அது போலதான் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்க தெரியுது. 2வது ரஷ்ய தரப்புல இருந்து விளாடிமிர் புட்டின் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது போருக்கு தயாராகிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த நிக்கல், டைட்டானியம், யுரேனியம் இது எல்லாமே போருக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் தட்டுப்பாடு ஆக ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அதுக்கான போர் முதல்ல நடக்கணும். ஏன்னா மேற்குலக நாடுகள் என்ன நியாயம் சொல்லிட்டு அந்த நாடுல எல்லாம் போர் செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எல்லா நாடுகள் மேலேயும் முன்னாடி மாதிரிலாம் போர் செய்ய முடியாது. அதுக்காக தான் எல்லா சோசியல் மீடியாவும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறாங்க. அது ஃப்ரீ ஸ்பீச்ன்ற பேர்ல எக்ஸ்ன்ற ஒரு பேர்ல எல்லாமே நாங்க ஓப்பனா விடுறோம் அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் வெளியே டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி செஞ்சிருவாங்க. இது போல பல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. ஆனா இப்போதைக்கு ரஷ்யா என்ன செய்யலாம், அதாவது ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட பேட்டி கேட்டிருப்பாங்க. இது போல ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்கள் வந்து தாக்குதல் பண்றதுக்கு பேசிட்டு இருக்காங்களே, அப்படி செஞ்சா என்ன அப்படிங்கிறது போல நிருபர் வந்து கேட்டிருப்பாரு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட. அப்ப அதுக்கு அவர் சொல்லியிருப்பாரு, அதாவது ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் வந்து உக்ரைன் யூஸ் பண்றாங்களா இல்லையான்றது மேட்டர் இல்ல, நேட்டோ நாடுகள் ரஷ்யாவை தாக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் மேட்ரு. ஏன்னா அந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் எல்லாத்தையும் யூஸ் பண்றது எல்லாமே மேற்குலக நாடுகளோட சேட்டலைட்ஸை பயன்படுத்தி தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க தான் நம்மளோட போர் தொடுக்கிறதா அர்த்தம். அதுக்கான ரிட்டாலியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்த விட நேட்டோ நாடுகள் சமீப காலமா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதாவது ஸ்பேஸ்ல நியூக்ளியர் ஆயுதங்களை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிக்கல் அப்படிங்கிறது போல. ஸோ இந்த பேட்டிலேயே ரஷ்ய அதிபரான எனக்கு ஒரு சின்ன பீஸ் தான் கிடைச்சது. பட் ஆனா கீழே இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது சேட்டலைட் கில்லர்ஸை அதிக அளவில் ரஷ்ய தரப்பு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் எல்லா நாடுகளோட சேட்டலைட்டுமே ஆபத்தில் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல ஒன்ஸ் ரஷ்யா மேல அவங்க தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது சேட்டலைட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு ஒழிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் ரஷ்யாவோட ஒரு மூவா இருக்குன்னு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்னதா சொல்லப்பட்டுட்டு வருது. பட் ஆனால் அதுக்கான வீடியோ பதிவு எனக்கு கிடைக்கல. அந்த கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு அடுத்த பதிலாக நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ சேட்டலைட்டை வந்து அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா மேற்குலக நாடுகளோட 80% ஆயுதங்கள் சேட்டலைட்டோட பயன்பாட்டோட, அதாவது ஜிபிஎஸோட பயன்பாட்டோட தான் இயங்குது.
ஜிபிஎஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் உருக்குலைஞ்சு போயிடும். 2வது மேற்குலக நாடுகள் இந்த இன்டெலிஜென்ஸ் சொல்றது எல்லாமே உளவு வேலை பார்க்கறதுக்கு தான். இந்த ஸ்டார்லிங்கா இருக்கட்டும் இவங்கள யூஸ் பண்றாங்க அப்படின்னா வெறும் டேட்டாவை மட்டும் கொடுக்க போறதில்ல. 24 மணி நேரமும் நம்ம மண்டைக்கு மேல உட்காந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்றத ஹெச்டி வியூல வந்து அவங்களால பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். ஸோ தொடர்ந்து நம்ம பூமி மேல சுத்திட்டே இருக்கனால எந்த நாட்டில் என்ன நடக்குதுன்றதை அவங்க இமேஜ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னா லைவ் ஃபீடு மாதிரி உட்காந்து டிவியில் பார்க்குற மாதிரி பார்க்க முடியும். சொல்ல வரேன், இது போல அதிகமான சேட்டலைட் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஸ்டார்லிங்க் கூட அதிகமான சேட்டலைட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அது நடக்கிறதுக்கு ரொம்ப அதிக நாட்கள் இல்லை. அதிகமாக சேட்டலைட் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸோ ஒன்ஸ் ரஷ்யா தரப்புலேருந்து இது போல சேட்டலைட்ஸ் அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது எல்லா நாடுகளும் சின்ன சின்ன சேட்டலைட்ஸை சீக்கிரமாக பல பகுதியிலேருந்து லான்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது சீனாவாக இருக்கட்டும், நம்மளா இருப்போம், எல்லா நாடுகளுமே சின்ன சேட்டலைட்டை பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் இல்லாமல் சமீபத்தில் நம்ம கூட அந்த சோதனையில் சக்ஸஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, எல்லா நாடுகளுமே சின்ன சின்ன சேட்டலைட்டை பெரிய ஸ்டேஷன்லாம் இல்லாமல் அது சீனால ஷிப்லேருந்தே லான்ச் பண்ணுற மாதிரியான விஷயங்களா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது போல் பல வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. இது போல் சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணுவாங்க. ஒரு 3-4 மாதம் டைம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ரஷ்யாவுக்கு. அதே போல் தான் மேற்குலக நாடுகள் அவங்களோட ஏர் டாமினன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட சுப்பீரியாரிட்டிலாம் காட்டும்போது ரஷ்யாவுக்கு ஒரு 3-4 மாதம் ஆகும் தயார் பண்ணி எல்லாம் அவங்களோட மிலிட்ரி விஷயங்கள்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. இது போல் பல விஷயங்கள் இருக்குது. 2வது அடுத்த இந்த 3ஆம் உலக போருங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரிலாம் இருக்க போகிறது கிடையாது. பூரா ரோபாட்ஸ், பூரா அதிநவீன ஆயுதங்களாக தான் இருக்க போகுது. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச ஆரம்பிச்சிடலாம். ஆயுதங்கள் எப்படி பயன்படுத்துவாங்க, என்ன மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத. பட் ஆனால் இப்போதைக்கு வச்சு பார்க்கும்போது அட்டாக் த கிங் அப்படிங்கிற மூவை மேற்குலக நாடுகள் கையாளுறாங்க. ரஷ்யா அதை எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான காய் நகர்த்தல் இது மேல ரஷ்யா தரப்பு இருக்க போகுது, எந்த மாதிரி பிரிக்ஸ் வளர போகுது, பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள ஒற்றுமை எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையும் வரக்கூடிய செய்திகள் வச்சு இது போல கிளியரா அனலைஸ் பண்ணி அடுத்த வீடியோ பதிவில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போதைக்கு 3ஆம் உலக போர் நம்ம ஒரு 8 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம். தொடர்ந்து பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 3ஆம் உலக போர் டிக்ளேர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல. இந்த ஒரு காரணத்தினால தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் இவ்வளவு உறுதியா இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இத்தனை நாள் நம்ம பார்த்ததான எஸ்கலேஷன் கிடையாது. அதாவது ஏதோ ஒரு 4-5 இடத்துல வந்து ஒரு 100 ட்ரோன்களை ஏவி விடுறது, ஏதோ ஒரு இடத்துல 2-3 இடத்துல வந்து மிசைல் தாக்குதல் பண்றது, அதெல்லாம் வந்து தாக்குதலே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கப்புறம் ஒரு ஒரு அட்டாக் வந்து உக்ரைன் தரப்புல இருந்து இருக்கு அப்படிங்கும்போது ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க. அதாவது ரஷ்யா எங்களை தாக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க அவங்கள தாக்குறோம் அப்படிங்கிறது போல மேற்குலக நாடுகள் தாக்குவாங்க இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப அக்ரஸிவா இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டது அனலிஸ்ட் தரப்புல இருந்து எதிர்பார்க்கப்படுது. இது போல நடந்துச்சு அப்படின்னா அது போல நடக்கும் அப்படின்றாங்க. அது போல என்ன நடக்குதா என்ன ஏதுங்க எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.